சார் அதே மாரி அடுத்தடுத்து இப்போ வேட்பாளர்கள் அறிமுகம் அந்த ஆப் வந்து ஒண்ணு இது பண்ணியிருந்தாங்க. அதுக்கான ரெஸ்பான்ஸ் எப்படி இருக்கு? குறைகள்லாம் வருதா? அத பத்தின எந்த குறைகள் ஒரு இல்ல. என்ன பண்ணணும்ன்றது தேவைகள் பொதுமக்கள்கிட்ட கேட்கணும் இல்லையா? ரொம்ப ம், வருதுங்க. என் ஆஃபீஸ்க்கே நெறைய பேர் வந்து, "சார் இதெல்லாம் இதெல்லாம் சேர்க்க சொல்லுங்க, இதெல்லாம் சேர்க்க சொல்லுங்க." இவ்ளோ பெஞ்ச் என்கிட்டயே இருக்குது. ம். நானும் அவங்கள சந்திச்சு, திரு அருண்ராஜ் அவர்கள சந்திச்சு, அதெல்லாம் நான் சொல்லுவேன். ம். என்னோட ஐடியாஸும் ஏன்னா சொல்லுவேன். நிர்வாகிகளும் ஒரு பக்கம் வந்து மாவட்ட ரீதியா இந்த தேர்தல் வாக்குறுதிகள வந்து கேட்டுட்டு இருக்காங்க. இத தலைவர் விஜய் அவர்கள் எப்ப பார்ப்பாரு? அந்த ஆப்ல வர எல்லாத்தையுமே அவர் வந்து பார்ப்பாரா? இல்ல அத இல்ல ஃபில்டர் பண்ணி அவர்ட்ட ஆப்ல கொண்டு வர்றத தலைவர் பார்க்கணுன்ற அவசியம் இல்ல. ம், ம், பார்த்தாலும் பார்க்கலாம். அந்த டீம் தானே. ம், ம். அந்த யாரு அந்த தேர்தல் வரைவுக்கான யார் இன்சார்ஜோ, அவங்க தான் அந்த டீம் தானே அத பார்த்து பார்த்து அதில இதெல்லாம் ரொம்ப யூனிக்கா வந்திருக்கு, நல்லதா வந்திருக்கு. இதெல்லாம் அனலைஸ் பண்ணி, அத மொத்தமா ஜாட் அவுட் பண்ணி, அது ஒரு உறுதியா எல்லாம் பண்ணுவாங்க. இதெல்லாம் தேர்தல் வாக்குறுதில எதிரொலிக்குமா சார்? நீங்க குடுக்கக்கூடிய தேர்தல் உறுதியா அறிக்கை. எதிரொலிக்கும். இதுல என்ன ம். இருக்கு? இல்ல மத்த கட்சிகள் வந்து ஒரு டெம்ப்ளேட்டா ஃபாலோ பண்ணாங்க. இத குடுக்குறோம், அது அதுலருந்து தாவேகாவினுடைய இந்த தேர்தல் வாக்குறுதி எந்த அளவுக்கு வேறுபடும்? மக்களுக்கான வளர்ச்சியை நோக்கி தாங்க இந்த தேர்தல் அறிக்கை இருக்கும். அதுல வந்து எந்த சந்தேகமும் இருக்காது. அதே மாதிரி இரு கட்சிகளும் சொல்ல பயப்படுகிற, இல்லன்னா செய்ய அ அ என்ன சொல்றது? செய்ய துணிச்சல் இல்லாத நெறைய அறிவிப்புகள் இருக்கு. பிராக்டிகலா இருக்குமா சார்? ஏன்னா சொல்றாங்க. ஆனா அது ஆட்சிக்கு வந்த பிறகு செய்ய எங்க மாட்றாங்க. தலைவர் அதுதான் சொன்னார்ல எங்க தலைவர். நான் செய்யறத மட்டும் தான் சொல்லணும். கலர் கலரா பொய் சொல்ல முடியாது. ம், மக்கள் ம், இன்னைக்கு வந்து பொய் சொல்லி மாட்டிட்டு இவங்க சுத்திட்டுல. ம், உங்களுக்கு ம். தெரியுதா இவங்களோட நிலைமை?